Om Namo Bhagavate Vasudevaya. 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 Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Ashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naishtiki. So, 4வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். Nahi gnanena sadrisham pavitram iha vidyate tat swayam yoga samsiddha kale natmani vindati. Nahi gnanena sadrisham pavitram iha vidyate tat swayam yoga samsiddha kale natmani vindati. Nahi gnanena sadrisham pavitram iha vidyate tat swayam yoga samsiddha kale natmani vindati. ஞானேன ஞானத்துடன் சத்ருஷம் ஒப்பிடுகையில் பவித்ரம் புனிதமானது இக இவ்வுலகில் வித்தியதே இருக்கின்றது தத் அது ஸ்வயம் தானே யோக பக்தியில் சம்சிக்த பக்தி அடைந்தவன் பக்குவம் அடைந்தவன் காலேன காலப்போக்கில் ஆத்மனி தன்னில் விந்ததி அனுபவிக்கின்றான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பலமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கின்றான். பொருளுரை. உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம். உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறெதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம். ஞானமே நமது முக்திக்கு காரணம். இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பலமாகும். உன்னத ஞானத்தில் நிலை பெறும்போது அமைதியை வேறெங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கின்றான். வேறு விதமாக கூறினால் ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன. இதுவே கீதையின் இறுதி முடிவு. ஹரே கிருஷ்ணன். Om Ajnanathimirantasya Gnananjanashalakaya Chakshurmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Stapitam Yena Bhutale
स्वयं रूपकदा मह्यं ददाति स्वप्रधान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितां च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी वाक्पदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. இவ்வுலகில் உன்னத ஞானத்தைப் போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பலமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கின்றான். கிருஷ்ணர் இந்த அறிவை பற்றி பேசுறார். முதல்ல அறிவுன்னு என்னன்னு முதல்ல பார்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு முறை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் செய்யணுன்னாலும் ஒரு முறை இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் ஆப்ரேட் பண்ணாலும் முறை இருக்கு. அதே மாதிரி வாழ்கிறதுக்கு முறை இருக்கு. நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் பண்ணுவோம். பல காரியங்கள், ஒன்று ரெண்டு கிடையாது, பல விதமான காரியங்கள் வாழ்க்கையில் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறோம், அது அப்போ சம்பாதிக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருத்தரும் எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரி சாப்பிட்றோம். ஒன்னொன்னுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. சும்மா ஏஸ்டர்னு எதுவும் செய்யக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்தில் எல்லா விஷயங்களும் படித்து கற்றுக்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயங்கள் மட்டும் மனுஷங்கள் தெரிஞ்சுக்கிறதில்ல. அதாவது உதாரணத்துக்கு எப்படி வாழணும் மட்டும் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, லா மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிப்பாங்க. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும். எம்பிபிஎஸ் படித்தேன்னா இந்த உடல் என்ன வியாதி இருக்குது என்ன அந்த மாதிரி தெரியும். ஆனால் வாழ்கிறது எப்படி யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. சில பேர் நிறைய படிப்பாங்க, வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு வருவாங்க, ஆனால் வாழ தெரியாது. என்னென்னமோ கற்றுக்குறாங்க, வாழ கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது பகவத்கீதையில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. இந்த உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது. ஸோ கிருஷ்ணா அதை பற்றி பேசுகிறார். ஏன்னா இந்த வாழும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனை எங்கே வரும்னா, இது 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்தில் பேசுகிறார். மனசில் பிரச்சனை வருகிறார், கிருஷ்ணரே சொல்கிறார். இன்னும் டீட்டெயிலில் போனால்
நமக்கு தேவையில்லாத ஆசைகள் எக்கச்சக்கமா இருக்குமாமா. அது கிருஷ்ணரே சொல்றார். அந்த தேவையில்லாத ஆசைகள் எங்கெங்க இருக்கும் கிருஷ்ணர் பேசுறார். டீட்டெயிலா கிருஷ்ணர் பேசுறார். புலன்கள்ல இருக்கும் அப்படிங்கிறார். புலன்கள்னா கண்ணு, காது, மூக்கு, தோல், இங்கெல்லாம் தேவையில்லாத ஆசைகள் இருக்கும். மனசுல இருக்கும் பேசுறார், புத்தியில் இருக்கும் பேசுறார். கிருஷ்ணர் சொல்றார், ஒரு இடத்துல தேவையில்லாதெல்லாம் இருக்காச்சுன்னா அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அதை நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் கண்ட்ரோல் பண்ண அறிவு வேணுமே. சும்மா எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு கார் ஓட்டுறேன், வேகமாக போகுதுன்னா அது மெதுவாக போன வைக்கணும்னா ஒரு அறிவு இருக்கணும். ஆக்சிலேட்டர் கம்மி பண்ணணும், கிளச் பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். அறிவு தானே அந்த கார் வேகமாக போகிறது, ஸ்பீட் கம்மி பண்ண முடியும். அப்போது கிருஷ்ணர் அறிவு வேணுங்கிறார். இந்த 4வது அத்தியாயத்தில் அந்த அறிவை பற்றி கொடுக்குறார். இன்னைக்கு பார்த்த ஸ்லோகம் பாருங்க. கிருஷ்ணர் சொல்றார், இது தூய்மையானது. அது என்ன? அந்த அறிவை பற்றி என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் லைன்ல மொழிபெயர்ப்புல சிறந்ததும் தூய்மையானதும் சிறந்ததும் தூய்மையானதுங்கிறார். பகவத்கீதை மட்டும் கிருஷ்ணர் தூய்மையான அறிவுங்கிறார். அப்போ சில பேர் கேட்கலாம், மற்ற அறிவெல்லாம் தூய்மை கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். எஸ், தூய்மை கிடையாது. எப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இது உண்மை. ஒருத்தர் பகவத்கீதை படித்தான்னு வைங்க, படித்து புரிஞ்சுக்கிட்டா அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடுவான். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடுவான். ஆனால் இந்த ஒரு புக்கு விட்டுட்டு உலகத்தில் அத்தனை புக்கு படித்தாலும் சால்வ் பண்ண முடியாது. வாழ்க்கையில் பிரச்சனை அவனால் சால்வே பண்ண முடியாது. சில சமயம் தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க. மேபி நீங்கள் பேப்பரில் பார்ப்பீங்க, சம்டைம்ஸ் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தற்கொலை பண்ணிக்கிட்டே போகிறோம். கலெக்டர் படிச்சிருக்கான், தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கேன். ஐஐடியில் படிக்கணும், தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஐஐடியில் படிக்கிறாங்க. லாஸ்ட் மந்த் சொன்னாங்க, போன மாதம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஐஐடிக்கு உள்ளே போய் படிக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஆனால் அங்கே போய் படிக்கணும், தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? இது யாரும் உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. நீ போய் பாருங்க, ஏதோ தற்கொலை பண்ணிட்டான். ஏன் பண்ணிக்கணும்? அது யாரும் நீ பேசுறது இல்லை. பகவத்கீதை படித்தா தான் புரியணும். ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான்? சில பேர் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க லைஃப்பில். என்னமோ போகுதுங்க வாழ்க்கை, இப்படி தான் பேசுவாங்க. என்னமோ ஓடுது வாழ்க்கை. இல்லைன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. நீங்கள் பொதுவாகவே டிஸ்டர்ப் ஆகிறவங்க தான் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாங்க. மதுவோ, ட்ரக்ஸோ, இல்லை தேவையில்லாத விஷயங்கள் பார்க்கறதோ, இல்லை கேட்குறதோ, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்ப் ஆனதான் பண்ணுவாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க, அது மறக்கணும். அது மறக்கிறதுக்காக வேற ஏதாவது தேடுவாங்க. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்றார், இந்த அறிவு தூய்மையான அறிவுங்கிறார். ஸோ இந்த அறிவு கிடைச்சதுன்னா கிருஷ்ணரே சொல்றார், இந்த ஸ்லோகத்தில் வருது, சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிறார். இந்த அறிவு கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்க, வேறெல்லாம் கிடைச்சாலும் இருக்க முடியாது. ஏன்னா பகவான் சொல்றாருன்னு அது உண்மை. அவ்வளோதான். இது உட்காந்து நம்ம சர்ச்செல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுல இந்த பெஸ்ட்டுங்கிறார், இந்த அறிவு பெஸ்ட்டுங்கிறார். ஒன்னொன்னு சொல்றார், இந்த அறிவு பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணா தான் வாங்க முடியுமா தவிர சும்மா வாங்க முடியாது. இந்த உலகத்துல அறிவு ஒண்ணு வாங்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்டர் ஆகணும்னா அந்த காலேஜுக்கு போய் படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், அவங்க சொன்னபடியெல்லாம் படிச்சு பரிச்சு எழுதினா தான் டிகிரி கொடுப்பாங்க, அறிவும் கிடைக்கும். இல்லைன்னா சும்மா கிடைக்காது அறிவு. எந்த அறிவு வேணாலும் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. கிருஷ்ணர் சொல்ற இந்த பகவத்கீதையில் இருக்கிற அறிவு படிச்சாலும் கிடைச்சது. அப்கோர்ஸ் படிக்கணும், ஆனா படிச்சா கிடைச்சோம்னா அப்படியும் கிடையாது. படிக்கணும், பகவான்கிட்ட பக்தியும் பண்ணணும். பக்தி என்னங்கிறது படிச்சா தான் புரியும். அது அவ்வளோ ஈஸியான டாபிக் எல்லாம் கிடையாது, சும்மா கிடையாது. அவர்கிட்ட பண்ணா தான் அந்த அறிவே கிடைக்கும்.
அந்த அறிவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க, மற்றவங்களாம் இருக்க முடியாது. அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு முறை இருக்கு. சும்மா ஜஸ்ட் லைக் தட் சந்தோஷமா இருக்க முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த உலகத்துல எது வேணும்னாலும் ஒரு வழிமுறை இருக்கு. அந்த ப்ரொசீஜர் வழியா போனா தான் அது கிடைக்கும். சும்மா வேணும்னா கிடைக்காது. ஸோ சந்தோஷம் வேணும்னா கூட அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது இந்த அந்த மரம் போகுது, போக போக ஸ்லோகத்தில் வரும். ஸோ அந்த ஐ திங்க் பர்பல் அது மொழிபெயர்க்கு அப்புறம்னா பொருளுரையில் பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுறார். அது வந்து சந்தோஷங்கிறது உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எழுதியிருக்காரு இல்லையா? அது என்ன சென்டென்ஸ் தமிழ்ல? உன்னத ஞானத்தில் நிலை பெற்று அமைதியை வேறெங்கும் தேட வேண்டிய அவசியம் அது உள்ளுக்குள்ள இருக்கு. மொழிபெயர்ப்புல பொருளுரை ஞானம். ஒருவன் அமைதியை தன்னிலே அனுபவிக்கிறான். என்ஜாய்ஸ் பீஸ் வித்தின் ஹிம்செல்ஃப். ஸோ இங்க ரொம்ப அழகா ஆச்சாரியர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அர்ஜுனா அப்படிங்கிற. அப்படின்னா சந்தோஷம் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெளியே தேட தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. அது உண்மை. எப்படி உள்ளுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்ற நான் உள்ள இருக்கேங்கிறார். எல்லாரோடம்புலையும் பகவான் இருக்கார். எல்லாரோடம்புன்னா மனிதன் மட்டும் கிடையாது, மரத்துக்குள்ள இருப்பார், புழுக்குள்ள இருப்பார், மிருகத்துக்குள்ள இருப்பார், எல்லாரோடம்புலையும் இருப்பார். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், க்ஷேத்ரமாம் சாபிமாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரதா. சர்வ க்ஷேத்ரேஷு, க்ஷேத்ரான உடல், எல்லாருடனே நான் இருக்கேன் அர்ஜுனா. கிருஷ்ணர் சொல்றார் எல்லாருடனே நான் இருக்கேன். இன்னொரு இடத்துல சொல்றார் தேஹஸ்மின் புருஷப்பரா, தேகத்துக்குள்ளே நான் இருக்கேன். ஸோ அந்த பகவான் உள்ளதா இருக்க, அவரை நம்ம பார்க்கலாம், உணரலாம். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் முன்னாடி தன்னுடைய ஒர்க் பண்ணணும். பகவான் அனுகிரகம் வேணும்னா சும்மா ஏதோ கோயிலுக்கு போய் 2 தேங்காய் உடைச்சா கொடுத்துருவான்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அவர் அவ்வளோ சீப்பெல்லாம் கிடையாது. 2 தேங்காய் உடைச்சு 2 சுத்தணும் அப்படியே கொடுத்துருவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஒரு குப்பை டிகிரி வாங்குறதுக்கு 3 வருஷம் கஷ்டப்படணும். அது ஆக்சுவலி எதுக்கும் வேலைக்காகாது. அது வாங்குறதுக்கு 3 வருஷம் ஆகுது. பகவான் அனுகிரகம் ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடைக்காது. அதுக்கும் ஒர்க் பண்ணணும், வேலை பண்ணணும். அது பகவான் கொடுத்துருக்கா. ஆனால் அந்த வேலை எப்படி இருக்குன்னா சுகமாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஒரு டிகிரி வாங்கினா கஷ்டப்படணும். ஆனால் பகவான் அனுகிரகம் வாங்குறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, சுலபமாக கிடைக்கும். அது கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார், தஸ்யாஹம் சுலபா பார்த்தா. சுலபா, கிருஷ்ணர் சொல்ற சுலபமாக கிடைக்கும் அர்ஜுனாங்கிறார். இட்ஸ் வெரி சிம்பிள். உண்மையில சுலபம் தான். கிருஷ்ண நாமா சொன்னா போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் சீக்ரெட். இது நான் சொல்லல, கிருஷ்ணா கொடுக்குறது, பகவான் சொல்ற, வேதத்தில் இருக்கு. இது சொல்லிக்கிட்டே இருந்தாலே நல்லா இருக்கும். இது சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லணும், பகவத்கீதையும் படிக்கணும். இதில் படிச்சு இதில் என்ன இருக்கோ அது மாதிரி நான் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டா அவங்க நல்லா இருப்பாங்க. சிம்பிள். வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்குது, எதனமோ பெருசாக பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அறிவு இருந்தால் மரத்துக்கடியில் உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். மரத்துக்கடியில் உட்காந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது. ஸோ நான் முன்னாடி சொன்னேன், இந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லோகால வரும். கிருஷ்ணர் சொல்றார் பாருங்க, ஸ்ரத்தாவா லபதே ஞானம் தத் பரா சம்யதேந்திரியா ஞானம் லப்த்வா பராம் சாந்தி மச்சிரேனாதிகச்சதி. உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான். அதனை அடைந்தவன் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதியை அவன் அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வின் ஞானம்
கிருஷ்ணரின் மீது திடமான நம்பிக்கையுடையவனால் அடையப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் உயர்ந்த பக்குவத்தை அடைய முடியும் என்று எண்ணுபவன் சிரத்தாவான், நம்பிக்கையுடையோன் எனப்படுகின்றான். இதயத்தை எல்லா பௌதிக களங்கத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதாலும் இந்த நம்பிக்கை அடையப்படுகின்றது. இது மட்டுமின்றி புலன்களையும் கட்டுப்படுத்தியாக வேண்டும். கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை கொண்டு புலன்களை அடக்குபவன் தாமதமின்றி கிருஷ்ண உணர்வின் ஞானத்தில் எளிதாக பக்குவத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா அந்த சீக்ரெட் கொடுக்குறாரு. பொதுவாக ஓரளவுக்கு காமன் சென்ஸ்னா பொது அறிவு அது இருக்கிறவங்க கோவிலுக்கு போகிறாங்க வைங்க. கோவிலுக்கு போனால் சில பேர் எப்படின்னா அமைதி கொடுங்க வாழ்க்கையில் கேட்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு புத்தி இருந்தால் விட அமைதி கொடுக்க கேட்பாங்க. காசு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காசு அமைதி கொடுக்காது. நேரடியாக அமைதி கேட்பாங்க. ஜஸ்ட் அமைதி கொடுங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் பேசுகிறார். அந்த அமைதி எப்படி கிடைக்கும்னு கிருஷ்ணர் பேசுகிறார். இதுதான் ப்ரொசீஜர், வேறு ப்ரொசீஜர்லாம் கிடையாது. அந்த ஸ்லோகம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம் அப்படிங்கிறார். ஸ்ரத்தானா ஃபெய்த், நம்பிக்கை. இந்த உலகம் நம்ம எது மேலே நம்பிக்கை வைப்போம். உண்மை சொல்ல போனால் பகவானை தவிர அத்தனை விஷயத்துக்கு நம்ம நம்பிக்கை வைப்போம். உண்மை ஆக்சுவலி யாராவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னா உடனே நம்பிடுவோம். நீங்கள் பாருங்க, உடனே போய் வாங்கிடுவாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னா கண்ணு முடிட்டு போய் வாங்கிடுவாங்க. ஆனால் உலகத்தில் யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அது யாருக்கும் தெரியாது. யார் கொடுப்பா ஃப்ரீயாக? யாராவது செல்லாத காசுகள் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். அது என்னைக்காவது அவன் வச்சுருப்பான். நீ பாருங்க, செல்லாத காசுகள் வீட்டில் வச்சுருப்பான், அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது உண்மை. இந்த உலகத்தில் பகவானை தவிர எல்லாத்தையும் நம்புவாங்க. பகவானை சீக்கிரம் நம்ப மாட்டான். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் ஸ்ரத்தாவா லபத்தே ஞானம்ங்கிற. உண்மையிலே அறிவு வேணும்னா முதல்ல என்ன நம்ப அப்படிங்கிறார். ஸ்ரத்தானா ஃபெய்த். இந்த அறிவை நம்பணும். ஆக்சுவலி பகவான் கொடுக்குற அறிவு, இந்த பகவத்கீதா நம்பணும். நம்புனா மட்டும் பத்தாதுங்கிறார். இன்னொரு கண்டிஷன் போடுறார். தத்பர சம்யதேந்திரியா அப்படிங்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. சம்யதேந்திரியானா தமிழ் என்ன கொடுக்குறாங்க? கட்டுப்படுத்தப்பட்ட புலன்கள். புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அறிவும் இருக்கணும், இந்த பகவத்கீதா அறிவு இருக்கணும். புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுமா அப்படின்னா புலன்கள் 5 இருக்கு. கண்ணு, ஓகே, தென் காது, மூக்கு, நாக்கு, தோல், 5. அண்ட் அஃப்கோர்ஸ் மனசுன்னு சொல்லலாம், 6. 6வது மனசு. கிருஷ்ணர் சொல்ற இது கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படின்னா என் கண்ணை வச்சு நான் சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ பார்ப்பேன் அப்படின்னா அவங்க லைஃப் முடிஞ்சுது. நான் டெய்லி 7 மணி சீரியல் பார்க்கணுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த சீரியல் எப்படி வருஷ கணக்கில் ஓடுதோ இவன் பல ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த கண் எது பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். என் இஷ்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். இஷ்டத்துக்கெல்லாம் சும்மா யார் எது பேசுவாலும் கேட்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றாரு. அதே மாதிரி நாக்கு இருக்குன்னா என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட்றது, எது வேணாலும் சாப்பிடுவேன், நான் எது வேணாலும் பேசுவேன், நோ, அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு புலனுக்கும் இப்படித்தான் யூஸ் பண்ணணும்னு வேதத்தில் சொல்லப்படும். கிருஷ்ணர் சொல்ற சம்யதேந்திரியா, அது முதல்ல அடக்கணுங்கிறார். அது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் பிரபுபாத் பகவத்கீதை ஒரு இடத்துல எழுதுறார், இந்த 5 புலன்கள்ல ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நாக்கு தான் சொல்றாரு. ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க, இந்த 5ல் ரொம்ப கடினம்னா நாக்கு தான். பலதடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க, அதனால குடும்பமே ரெண்டாக போயிடும், குடும்பம் பிச்சுக்கிட்டு போயிடும். நானும் பார்த்துருக்கேன்.
அந்த வார்த்தை நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி அது அப்படியே பெருசாகும். ஸோ ஆச்சாரியாஸ் கொடுக்குறாங்கன்னு உண்மை. இந்த நாக்குங்கிறது அப்பேற்பட்டது அது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, மகாபிரசாதே கோவிந்தே சொல்லுவாங்க. அதில் அந்த இது வரும். இந்த நாக்கு அடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பல வழியெல்லாம் கிடையாது. நாமா சொன்னா தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இல்லைன்னா சொல்லுவாங்க, எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும்பாங்க. எங்கள் நாக்கில் எலும்பு கிடையாது, ஒன்லி மசில். அது என்ன வேணாலும் பேசும். அப்போ இந்த நாக்கு அடக்கிறதுக்கு இந்த நாமா சொல்லணும், பிரசாதம் சாப்பிடணும். இந்த ரெண்டும் பண்ணால் தான் இன்னும் அடங்காது, 100% அடங்காது. நமக்கே தெரியாமல் இந்த நாக்கு ஏதாவது பேசிடும், நமக்கு பிரச்சனையாக நினைக்கும். இது மேபி எல்லாரும் இது சந்திச்சிருப்பாங்க. வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போலினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, யாரு கூட பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும், பிரச்சனையை போய் நிற்கும். ஸோ கிருஷ்ணரே சொல்ற, இந்த அறிவும் வேணும், புலங்கள் அடக்கே ஆகணுங்கிறார். அடக்கே ஆகணும். அப்போ இது சுலபமா எப்படி பண்றதுன்னா அதுக்கு தான் கோவில் இருக்குது. ஆக்சுவலி ஏன் இந்த இந்தியாவில் பல லட்சம் கோவில்கள் இருக்குன்னா, இது உண்மை. புலங்கள் அடுக்கிறது தான் கோவிலை. சும்மாவும் கோவிலும் கட்டுறது கிடையாது. சில பேர் புத்திலாம் ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, கோவிலுக்கெல்லாம் போகணும். அது எப்படி கோவில் போனால் புலங்கள் அடங்குமான்னு அடங்கும். அடங்கும் எப்படின்னு போகுது. நீங்கள் பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க, பகவானை தான் பார்க்குறீங்க, கண் அப்படி தான் அடங்கும். இந்த கண் பகவானை பார்க்கத்தான் கண் கண்டது பார்க்காது. பகவானை பார்க்கலின்னு வைங்க, சீரியல் பார்ப்பாங்க, சினிமா பார்க்க முடிஞ்சு போச்சு அது லைஃப். நோ டவுட். அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வாய் விட்டு சொல்கிறாங்க, காதால் கேட்குறாங்க. அப்போது நாக்கும் அடங்கும், காதும் அடங்கும், கண்ணும் அடங்குது பகவானை பார்க்கணும். நீங்கள் பார்த்தப்ப உங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்துருப்பாங்க மௌந்து பார்க்கறதுக்கு, பகவான் ஊதி பற்றி காட்டியிருக்காங்க, அந்த ஸ்மெல் மூக்குக்குள்ளே போகுது. இப்போ மூக்கு அடங்கும். இங்கே எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க, சம்டைம்ஸ் உடம்பு அவங்க மேலே நம்ம உடம்பு பட்டுரும். அப்போ அந்த பக்தர் மேலே இந்த உடல் படுறதுனால தோல் அடங்கும், ஐம்புலன்கள் அடங்கும். அதுக்கு தான் கோவில் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மாலாம் கிடையாது. கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். கோவிலுக்கெல்லாம் போகணும், வீட்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாது, சும்மா கதை அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த கோவிலுங்கிறது ஒரு சயின்ஸ், சும்மாலாம். ஸோ கோவிலுக்கு போகணும், கற்றுக்கணும். இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் கேட்குறீங்க, இட்ஸ் குட், இது வேணும், இந்த அறிவு வேணும். ஸோ இந்த அறிவும் வேணும், ஐம்புலன்கள் அடக்கணும். அது பண்ணும்போது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைன் இருக்கு, ஞானம் லப்த்வா பராம் சாந்தி. கிருஷ்ணரே அழகா சொல்றார். ஞானம்னா அறிவு. இந்த அறிவு புலன்கள் அடக்கியாச்சு, பராம் சாந்திங்கிற வார்த்தை பாருங்க. வெறும் சாந்தி இல்லை, பராம் சாந்தினா ஹை கிளாஸான ஹாப்பினஸ், பீஸ், சாரி, அமைதி. வெறும் அமைதி, ஹை கிளாஸான அமைதி கொடுப்பான் கிருஷ்ணன். கொடுப்பேன் நான், கிடைக்குமா சும்மாங்கிற? சும்மாவும் கிடையாது. இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்காது. காசு கொடுத்து நீங்கள் அமைதி வாங்க முடியாது. அப்போ அமைதி வேணும்னா இந்த பகவத்கீதா அறிவு வேணும், புலங்கள் அடக்கணும், அப்போ தான் கிடைக்கும் அமைதி. சும்மாலாம் கிடைக்காது. நிறைய பேர் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் உலகம் பூரா சில பேர் சுற்றுவாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. கிருஷ்ணர் சொல்கிற அச்சிரேனாதிகச்சதி. அச்சிரேனாதிகச்சதின்னா தமிழில் என்ன? வெகு விரைவில் என்ன அடைகிறார். வெகு விரைவில் சீக்கிரமாக கிடைக்குங்கிறார் கிருஷ்ணா. சீக்கிரமாக கிடைச்சா அர்ஜுனாங்கிறார். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு, சீக்கிரமாக அமைதி கிடைக்கணும்னு. ஃபார்முலா கொடுத்துட்டார் கிருஷ்ணா. இதுதான் ஃபார்முலா. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கும். ஒரு ரசம் செய்யணும்னாலும் ஃபார்முலா இருக்கும், ரெசிபின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜு தயார் பண்ணால் கூட ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஃப்ரிட்ஜு, ஒரு ஹீட்டருக்கும் ஃபார்முலா இருக்கும். இந்த உலகத்தில் எது செய்யணும்னாலும் ஒரு ஃபார்முலா இருக்குது. சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இந்த ஃபார்முலா.
கிளியராக சொல்லிட்டார், புலன்கள் அடுக்கு, இந்த அறிவு எடுத்துக்கோ, பராம் சாந்தி கிடைக்கும் வச்சுன்னா. ஸோ இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த மொழி பொருளுரையில் கிளியராக பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், இந்த பகவத்கீதை படிக்கணும், இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். நான் முன்னாடி சொன்னேன், இன்னைக்கு உலகத்தில் இந்த ஒரு புக்கு தவிர அத்தனையும் படிக்கிறாங்க. ஆனால் முக்கியமானது விட்டான், முக்கியமானது விட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா வாழ தெரியாது. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, அது இந்த பகவத்கீதை படித்தா தான் தெரியும். இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜும் யாரும் சொல்லித்தரதில்லை. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் எப்படி வாழணும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நானும் வாத்தியார் தான், நானும் சொல்லித்தரதில்லை. சொல்லி தந்தா அந்த பிரச்சனை பண்ணுவான், சொல்லி கொடுத்தா பிரச்சனை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் சொல்லித்தராங்க, இதுதான் உண்மை. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாலும் பணம் எப்படி சம்பாதிக்கிறது அது வேணும் சொல்லி கொடுங்க, வாழ்றதெல்லாம் சொல்லி தராதுங்கிறான். சரி, அவனுக்கு என்ன வேணுமோ அது சொல்லித்தர, வேறு வழி இல்லை. காலம் மாறணும், பட் எனவே அது மாறும். ஸோ அதனால ஆச்சாரியா சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க, இந்த அறிவு சின்னதுலேயே கொடுத்துருங்க. சொல்கிறதுனா பிரகலாதன், கௌமாரம் ஆச்சராத் பிரக்னோ தர்மான் பாகவதானியா மானுஷ ஜன்மா துர்லபம் அத்ருவம் அர்த்ததம். இது பிரகலாதன் சொல்ற. கௌமாரம்னா 5 வயசுலயே இது சொல்லி கொடுத்துரு அப்படிங்கிற. 5 வயசுல சொல்லி கொடுக்கணுமா? சில பேர் சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன 50 வயசு ஆயிடுச்சா என்ன பகவத்கீதையில் படிக்கிறேன்னு. 5 வயசுல படிக்க சொல்றாங்க, இவங்க 50 ஆனால் தான் படிக்கணும்னு சில பேர் சொசைட்டியில் பேசிக்கிறாங்க. ஆனா பிரகலாதன் 5 வயசுலயே கொடுக்கணுங்கிறார். இந்த தர்மம், இந்த பகவத்கீதாங்கிற தர்மம் தெரியலனா ஒரு ஸ்டெப்லையும் பிரச்சனை வரும் உங்களுக்கு, வந்தே தீரணும். ஏன்னா ஸ்லோகம் எல்லாம் இருக்கு அது மாதிரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தர்மம். ஸோ எனிவே, இப்போ அடுத்த ஸ்லோகா 40. அக்னஷ்ச ஸ்ரத்ததானஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகஸ்தின பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவதில்லை, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஐயமுள்ள ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. பொருளுரை: தரமான அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களில் பகவத்கீதையே மிகச்சிறந்ததாகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வதில்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க இயலாது, அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உழல்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவதில்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவதில்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால், சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றி அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகா ஒரு வார்னிங் ஸ்லோகா. பகவான் வார்னிங்கும் கொடுக்கிறார். கிருஷ்ணரே சொல்றார், சம்சயாத்மா வினஷ்யதி. சம்சயம்னா சந்தேகப்படுறதுனா. ஆக்சுவலி சந்தேகப்படுறதுங்கிறது பாகவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் சென்ஸ் அது நல்ல குணம் தான். புத்தி இருக்குல்ல, நம்ம எல்லாரும் புத்தி இருக்கு. புத்திக்கு 5 வேலை பண்ணும். புத்திங்கிறது மொத்தம் 5 வேலை இருக்கு. அது ஒரு வேலை
ஒரு வேலை என்னென்னா டவுட்டிங், சந்தேகப்படும். ஆனால் அதுக்காக கண்டதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. எதை சந்தேகப்படணும் எது சந்தேகப்படக்கூடாது நமக்கு தெரியணும். அது சாஸ்திரம் படித்தா தான் புரியும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற சந்தேகப்பட்டால் லைஃப் கான். அவரே சொல்கிறார் இதை சந்தேகப்படாதங்கிறார். இந்த அறிவு சந்தேகப்படாதுங்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு குணம் என்ன இருக்குன்னா, பகவானோட அனுக்கிரகம் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறோம். இந்த உலகமே முயற்சி பண்ணுறது, அது நடக்காது. அது என்றைக்கும் நடக்காது. ஆனால் எல்லாரும் அப்படி தான் முயற்சி பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் பகவான் அனுக்கிரகம் இல்லாமல், அவர் சொல்றதை கேட்காமல் என்னால் முடியாது, இம்பாசிபிள். இது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் இல்லை, இது புரிஞ்சது ரொம்ப கஷ்டம் கிடையாது. நான் பல தடவை இந்த உதாரணம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புதுசாக வந்ததுக்காக நான் அந்த உதாரணம் கொடுக்குறேன். சில சமயம் நம்ம இந்த உலகத்தில் பார்க்கலாம், சில பேர் நல்லா படித்தவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சீக்கிரம் பிரிஞ்சுக்குவாங்க. மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம். 2 பேரும் பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க. இந்த உலகத்துக்கு பிரகாரம் 2 பேரும் 3 டிகிரி 4 டிகிரி வச்சுருப்பாங்க. ஆனால் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க கேள்வி கேட்கல, இவ்வளோ படிச்சிருக்கீங்களா, 2 பேர் உட்காந்து பேசி சால்வ் பண்ணலாமே, உங்கள் பிரச்சனையும் தீர்த்துருக்கலாமே, இவ்வளோ படிச்சிருக்கீங்களா, ஏன் தீர்க்கல? அறிவு இல்லைன்னு அர்த்தம். சிம்பிள், முடிஞ்சிருக்கும். அறிவு இல்லை. உண்மையில அறிவு இருந்து உட்காந்து தீர்த்துருக்கலாம். எங்கே பிரச்சனை வருது உனக்கு எனக்கு? உட்காந்து பேசுவோம். உண்மையில 2 பேர் உட்காந்து ஒழுங்காக பேசினா பிரச்சனை முடிஞ்சுது. நீங்கள் பகவத்கீதை பாருங்க, அர்ஜுனருக்கு பிரச்சனை, ஓப்பனாக கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அவர் பேசி முடிஞ்சோன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓகே, சால்வ் ஆயிடுச்சு. உட்காந்து பேசுறாரு, மனம் விட்டு பேசுறாரு. ஸோ ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் படித்தவங்க சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல. இந்த அறிவு இல்லாதனால அவங்களால சால்வ் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. அவங்க அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு. இந்த பகவத்கீதா இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். தலைகீழனால முடியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், இந்த அறிவு விடாதாங்கிறார். விட்டினா போச்சு அர்ஜுனாங்கிறார். இது உண்மை. இது புரிஞ்சுக்கணும் கஷ்டம். உங்களுக்கு அனிமே இப்போ சைபர் கிரைம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல எனக்கு தெரியல. தமிழ்ல அதாவது இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு மெசேஜ் எல்லாம் கூட வரும், உங்களோட பாஸ்வேர்டு யாருக்கும் சொல்லாதீங்க, ஓடிபி யாருக்கும் சொல்லாதீங்க, வருதா? சீக்கிரம். ஏன்னா வித்தியாசமா ஃபோன்லேயே எல்லா பணத்தையும் திருடிடுறான். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், என் ஒய்ஃபோட கசன், என்னோட ஒய்ஃபோட ஓன் கசன். அவர் ஐடியில் இருக்கார். அவர் நான் பேசிகிட்டு இருந்தேன் போன வாரம். அவர் என்ன வேலைன்னா, ஐடியில் தான் இருக்கேன், என்னோடய வேலை என்னன்னா, உலகத்தில் நிறையா ஃப்ராடு பண்ணுறாங்க இந்த மொபைல் மூலமாக, அதை ஸ்டாப் பண்ணுறது தான் என் வேலை அப்படின்னாரு. அப்போ அவன் என்ன படிச்சிருப்பான்னு, அவன் எங்களுக்குனாலும் படிச்சிருப்பான் அப்படின்னாரு. அவன் எனக்குனாலும் நிறைய படிச்சிருக்கான், அதனால எங்களுக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி, அவன் தான் பண்ண முடியும் அப்படியே சொல்கிறேன். எனக்கு தான் அவன் படிச்சிருக்கான். இவ்வளோ படிச்சிருக்கான், அவன் க்ரைம் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ இது என்னன்னா, அவனுக்கு இருக்கிற அறிவு அவனை நல்ல மனிதன் ஆக்குல பாருங்க. ஆக்சுவலி அறிவுங்கிறது ஒரு மனுஷனை மாற்றணும். மாற்றலினா அது சரியான அறிவு கிடையாது. அறிவுங்கிறது மனுஷனை மாற்றணும், அதுதான் அறிவு. ஆனால் இங்கே எவ்வளோ படிச்சதுன்னு அவன் அப்படியே திருடுறான். அவங்க சொல்கிறாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் திருடுவாங்களாம். ஒரு பில்லியன்னா 100 கோடி, பல 100கணக்கான கோடி டாலர் திருடுவாங்களாம். அவர் சொல்கிறார், இதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணணும், நாங்கள் அதுக்கு மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணணும், நிறைய சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த பகவத்கீதா அறிவு தான் நம்மளை சுத்தப்படுத்தும். ஒன்னொன்று, இதுதான் உண்மையான அறிவு. இந்த அறிவு தான் எனக்கு சந்தோஷமும் கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், இது சந்தேகப்பட்டா சந்தோஷம் இந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது, அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. அப்போ இதில் ஒன்று புரிஞ்சுக்கலாம்,
என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா இந்த அறிவு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். முடிஞ்சது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சிம்பிள் லாஜிக்கலாக ஒரு கன்க்ளூஷன். இந்த அறிவு என்கிட்ட இல்லாதனால தான் நான் கஷ்டப்படுறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு நினைப்பாங்க, நம்மகிட்ட காசு இல்லைப்பா அதனால தான் கஷ்டம் இருந்தான். அறிவு இல்லை அதனால கஷ்டப்படுறான். காசு இல்லாமல் கஷ்டமும் படல. சில பேர் நினைப்பேன் நமக்கெல்லாம் யாரும் மதிக்கிறது இல்லை அதுதான் கஷ்டப்படுறோம். இந்த அறிவு இல்லாதனால நான் கஷ்டப்படுறேன். இதுதான் உண்மை. காசோ அடுத்தவங்களோட ரெக்கக்னிஷனோ அதெல்லாம் விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த அறிவு இல்லாதனால தான் நான் கஷ்டப்படுறேன், முடிஞ்சது. அப்போ இந்த அறிவு வேணும்னா உட்காந்து படிக்கணும், ஹரிநாமா சொல்லணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரா இது இருக்குமா நடந்துக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சது. இது ஒன்றும் பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையாது. ஸோ ஒன் சென்ஸ் சந்தோஷமாக இருக்கிறது ஈஸி தான். யாருக்குன்னா ஓப்பனாக இருக்கிறவங்க, இன்னும் நல்ல மைண்ட் ஓப்பனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீ என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மையில் ஓப்பன் மைண்டட் அப்படின்னா, ஓப்பன் மைண்டட்னா என்ன தமிழில்? திறந்த மனதுன்னு சொல்லுவாங்க, புரியுது இல்லையா? ஓகே, அந்த வார்த்தை வரல. ஓப்பன் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். உண்மை சொல்கிறாங்களே ஏற்றுக்கலாம். ஓப்பன் மைண்டடாக இல்லைன்னா அந்த ஆத்மா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக்கலாம், சில பேர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ணுறது விட்டுற வேண்டியது தான். நீங்கள் மகாபாரதத்தில் பார்க்கலாம், கிருஷ்ணா கர்ணனுக்கு போய் பர்சனலாக சொல்லுவார், நீ பண்ணுற தப்பு இப்படி பண்ணாதானே. கேட்கல, ஆனால் சொன்னார். துரியோதனன் போய் சொல்கிறாரு, நீ பண்ணுற தப்பு பண்ணக்கூடாது, கேட்கல. அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, அர்ஜுனன் கேட்டார். சரி கிருஷ்ணா நான் கேட்குறேன். கடைசியில் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் ஜெயிச்சார், மற்ற 2 பேர் செத்துட்டாங்க. ஏன் செத்துட்டாங்கன்னு கேட்கல. பகவான் சொன்னால் கேட்கணும், ஆனால் இவங்க கேட்கல. அர்ஜுனர் கேட்டார். உண்மையிலே அர்ஜுனனுக்கு சண்டை போட இஷ்டம் கிடையாது, அவர் சண்டை போட இஷ்டம் கிடையாது. ஆனால் பகவான் சொல்கிறாருல, நான் செய்யணும், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கலினாலும் செய்யணும், அது ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காது, ஆனால் செய்யணும். சிலது செய்ய பிடிக்கும் ஆனால் செய்யக்கூடாது, ரெண்டுமே இருக்கும். ஸோ அர்ஜுனா வெரி இன்டெலிஜென்ட். செய்ய பிடிக்கல, ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அது செஞ்சால் தான் நல்லது. அர்ஜுனா புத்திசாலி, அதை செய்கிறார். ஜஸ்ட் லைக் காய்ச்சலுக்கு இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் ஜென்ரலாக கசப்பான மாத்திரை தான் கொடுப்பாங்க. யாராவது இனிப்பான மாத்திரை யாரும் கொடுப்பாங்களா? காய்ச்சல்னால் கசப்பான மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஆனால் அது எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது எடுத்தால் தான் காய்ச்சல் போகும். இல்லைங்க ரொம்ப ஸ்வீட்டாக ஏதாவது கொடுங்கன்னா அது போகாது, அது போகாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிளியராக கிருஷ்ணர் சொல்கிற, சந்தேகப்படுறவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் சந்தோஷம் கிடையாது, கிடையாது. இது பகவானோட வார்த்தை. நாயம் லோகோ அஸ்தி நப்பர ந சுகா, ந சுகானா சுகம் கிடையாது, கிடையாது. ஸோ ஆச்சாரிய சல்லான்னு சொல்கிறாங்க, சிவபெருமான் கூட சொல்கிறார். சிவபெருமானே சொல்கிறார், உண்மையிலே சந்தோஷம் வேணுமா, இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கணுமா, பிறப்பு இறப்பு சக்கரம் தப்பிக்கணுமா, பகவத்கீதை படின்னு ஸ்லோகம் இருக்கு. சிவபெருமான் சொல்கிறார். பஜகோவிந்தம் படிச்சிங்கன்னா அதில் வரும், அதில் வருது. பகவத்கீதை படிக்கணும்னு சொல்கிறார், கோவிந்த நாமா சொன்னுங்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டே அப்படின்னு வரும். கோவிந்தான்னு சொல்கிறான், மூடனேங்கிறார். அது சொல்கிறேன்னா ஆதிசங்கரர், சாக்ஷாத் சிவபெருமான். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வருது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்லோகா பார்ப்போம். ஐ திங்க் முடிச்சிடலாம். 41 யோக சந்நியஸ்த கர்மாணாம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா. எவன் ஒருவன் தனது செயல்களின் பலன்களை துறந்து பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றானோ, எவன் ஒருவனது சந்தேகங்கள் உன்னத ஞானத்தால் நீக்கப்பட்டு விட்டனவோ, அவன் தன்னில் நிலை பெற்றிருப்பது உறுதி. செல்வத்தை வெல்வோனே, இவ்வாறாக அவன் செயல்களின் விளைவுகளால் பந்தப்படுவதில்லை. பொருளுரை.
பரமபுருஷ பகவானால் உபதேசிக்கப்பட்டபடி பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றுபவன் உன்னத ஞானத்தின் கருணையால் எல்லாவித சந்தேகங்களிலிருந்தும் விடுபடுகின்றான். முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பகவானின் அம்சமான அவன் ஏற்கனவே தன்னுணர்வில் நிலை பெற்றுள்ளான். எனவே அவன் சந்தேகமின்றி செயல்களின் பந்தத்திற்கு அப்பாற்பட்டவன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, ஜென்ரலி சம்சயனா டவுட்ஸ்ன்னு அர்த்தம். இது உண்மை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல விதமான டவுட்ஸ் இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே டவுட்டுன்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக சந்தேகங்கள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் எப்போ வருதோ நமக்கு ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆகும். ஆன்சைட்டினா கவலையா, ஏக்கம், இது மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டம் மேபி கண்டிப்பாக வரும். சந்தேகம் இருந்தாலே பதட்டம் வந்துடும். அது அப்படியே பயமாக மாறும். பயம் வந்துடும், நோ டவுட். ஸோ கிருஷ்ணரே சொல்ல சந்தேகம் இருக்கக்கூடாதுங்கிறார் வாழ்க்கையில். அப்போ அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னா கிளியராக கிருஷ்ணர் சொல்ல, இந்த அறிவு வச்சு தான் சந்தேகத்தை நல்லா கிளியர் பண்ணிக்கோங்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சம்டைம்ஸ் நம்ம குழந்தை மேலே ஒரு என்னடா படிக்கவே மாட்டேங்கிறான், இவன் எல்லாம் பொழைப்பானா இல்லையா, ஏன்னோ சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் மேலே ஒரு இது, ஒய்ஃப் மேலே, குழந்தைங்க மேலே, சொந்தக்காரங்க மேலே எல்லாம் ஒரு மாதிரி சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவு இருந்தால் தான் எல்லாமே கிளியர் ஆகும். இந்த அறிவு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா, அதிகமாக போக போக சந்தேகம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. 10வது படித்தோன்னா ஒரு மாதிரி என்ன குரூப் எடுக்கிறதுன்னு அப்படியே ஒரு மாதிரி சந்தேகத்தில் இருப்பான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. 11th என்ன குரூப் எடுக்கலாம், 12th முடிச்சோன்னே எந்த காலேஜுக்கு போகிறது ஒரு மாதிரி சந்தேகம், டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம். பார்த்தீங்கன்னா சந்தேகம் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போதும், குறையாது எங்குமே. அப்படின்னு என்னன்னா அவனுக்கு ஒன்றும் அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அறிவு இருந்தாலே சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனால் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். மேபி பேருக்கு பக்கத்தில் 15 டிகிரி இருக்கும், ஆனால் மாதிரியே உட்காந்துருப்பான் அப்படின்னா சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம், அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணர் இங்கே கிளியராக சொல்கிறார், இந்த அறிவை யூஸ் பண்ணி சந்தேகங்களை எடுத்துரு முதல்ல அப்படிங்கிறார். ஆக்சுவலி அப்போ தான் அந்த மன அமைதியாக இருக்கும், எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், மேபி பஸ்லையோ வீட்டில் சில பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். நான் பார்த்துருங்க, காலையில் எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பான், 10 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க. எந்திரிச்சு 1/2 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படின்னு அவன் மைண்டில் அத்தனை சிந்தனை போயிட்டுருக்குன்னு அர்த்தம். பல சந்தேகங்கள் இருக்கு. ஸோ கிருஷ்ணர் இங்கே கிளியராக சொல்கிறார், இந்த அறிவு வச்சா தான் இந்த சந்தேகம் எடுக்க முடியும், எல்லாம் முடியாதுங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ லாஸ்ட் ஸ்லோகா இந்த அத்தியாயத்தோடது, தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருத்ஸ்தம் ஞானசினாத்மனஹ சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்டோதிஷ்ட பாரத. எனவே அறியாமையால் உன் இதயத்தில் இழந்த ஐயங்கள் ஞானம் என்னும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரதகுலத்தோனே எழுந்து போர் புரிவாயாக. பொருளுரை: இவ்வத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கும் யோக முறை சனாதன யோகம் அல்லது ஆத்மாக்களால் செய்யப்படும் நித்திய செயல் எனப்படும். இந்த யோகத்தின் 2 வகையான யாகங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பௌதீக உடைமைகளை துறக்கும் யாகம், மற்றது ஆத்ம ஞானத்தின் யாகம். இது தூய ஆன்மீக செயலாகும். உடைமைகளை துறக்கும் யாகத்தை ஆன்மீக உணர்வுடன் இணைக்காவிடில் அத்தகு யாகம் பௌதீகமானதாகிவிடும். ஆனால் அவற்றை ஆன்மீக நோக்குடன் பக்தி தொண்டாக செய்தால் அந்த யாகம் பக்குவமடைகிறது. நாம் ஆன்மீக செயல்களுக்கு வரும்போது தனது சொரூப நிலையை அறிதல், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையை அறிதல் என இவையும் 2 விதமாக பிரிக்கப்படுவதை காண்கிறோம். பகவத்கீதையை உள்ளபடி பின்பற்றுபவன் ஆன்மீக அறிவின் இந்த 2 பிரிவுகளை மிக எளிமையாக உணரலாம். அவனுக்கு தான் இறைவனின் அம்சம் என்ற பக்குவமான ஞானத்தை அறிவதில் எவ்வித சிக்கலும் இல்லை. இந்த ஞானம் பகவானின் திவ்யமான செயல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுவதால் மிகவும் நன்மை பயப்பதாகும். இவ்வத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பரமபுருஷ பகவானை தனது உன்னதமான செயல்களை விவரித்தார்.
கீதையின் அறிவுரைகளை உணராதவன் நம்பிக்கையற்றவனாவான். அவன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை தவறாக உபயோகிக்கின்றான். அத்தகைய அறிவுரைகளை பெற்றும் எல்லாவற்றையும் அறிந்த பரமபுருஷ பகவானின் நித்தியமான ஆனந்தமயமான இயற்கையை புரிந்து கொள்ளாதவன் நிச்சயமாக முதல் தரமுட்டாளே. கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை படிப்படியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அறியாமையை அகற்ற முடியும். தேவர்களுக்கான யாகங்கள், பிரம்மனுக்கான யாகம், பிரம்மச்சரியம், குடும்ப வாழ்க்கை, புலனடக்கம், அஷ்டாங்க யோக பயிற்சி, தவம், பௌதீக உடைமைகளை துரத்தல், வேதங்களை படித்தல், வர்ணாசிரம தர்மம் எனப்படும் சமூக அமைப்பில் பங்கு பெறுவதால் செய்யப்படும் யாகங்கள் என பல்வேறு யாகங்களின் மூலம் கிருஷ்ண உணர்வை எழுப்பப்படுகின்றது. யாகங்களால் அறியப்படும் இவை அனைத்தும் ஒழுக்கப்படுத்தும் செயல்களை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் இச்செயல்கள் எல்லாவற்றின் முக்கிய உள்நோக்கம் தன்னுணர்வே ஆகும். அந்த இலட்சியத்தை தேடுபவனே பகவத்கீதையின் உண்மையான மாணவன். ஆனால் கிருஷ்ணரின் அதிகாரத்தை சந்தேகிப்பவன் வீழ்ச்சியடைகின்றான். எனவே பகவத்கீதை அல்லது வேறு எந்த சாஸ்திரத்தினாலும் அதனை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் சரணடைந்து தொண்டு செய்து பயில வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றான். அனாதி காலத்திலிருந்து வரும் சீட பரம்பரையைச் சேர்ந்தவரை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவாவார். கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு இன்று வரை பூவுலகில் இருந்து வரும் இந்த பகவானின் கட்டளைகளிலிருந்து சிறிதும் பிறழ்வதே இல்லை. அவர் சிறிதும் பிறழ்வதே இல்லை. எனவே பகவத்கீதையின் பாதையை கீதையிலேயே கூறியுள்ளபடி பின்பற்ற வேண்டும். தனது சொந்த நோக்கங்களுக்காக கீதையின் உண்மையான பாதையிலிருந்து விலகியுள்ள சுயநலம் கொண்டவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக கிருஷ்ணரே பரமபுருஷர். அவரது செயல்கள் அனைத்தும் திவ்யமானவை. இதை அறிபவன் பகவத்கீதையை படிக்கும் ஆரம்ப நிலையிலேயே முக்தி பெற்ற ஆத்மாவாவான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் உன்னத அறிவு என்னும் 4ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்தனுடன் நிறைவடைகின்றன. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தோட பொருளுரை இந்த மொத்த அத்தியாயத்தோட சாராம்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார் சாக்ரிஃபைஸ். ஆனால் யாகம்னா புரியும்ல, தியாகம் அப்படி கூட இருக்கலாம். அதாவது இந்த அத்தியாயத்தில் இந்த உலகத்தில் எல்லாரும் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பண்ணியே ஆகணுங்கிறார். உதாரண கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஆணோ பெண்ணோ அவங்க பெரிய சாக்ரிஃபைஸ்ன்னா பிரம்மச்சரியம் இருந்தே ஆகணும். ரொம்ப கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சே ஆகணும். பெண்களுக்கு அதே மாதிரி சேஸ்டிட்டி, பியூரிட்டி. ஸோ அப்படின்னா ஆணோ பெண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி மன ரீதியாக கூட ஆப்போசிட் ஜெண்டர் திங்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. அது வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாரும் சொல்லித்தரதில்லை. ஒருவேளை நினைத்தால் மைண்டு போயிடும், அவங்க கெட்டுருவாங்க, மனதெல்லாம் கெட்டு போயிடுவாங்க. அப்போ மனசு அங்கே கெடும்பொழுது என்ன ஆகுனா மனசு ஒழுங்காக வேலை பண்ணாது. அந்த மாதிரி நபர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது அடுத்த ஸ்டெப். ஓகே, அப்போ அவங்க லைஃப்பில் அவங்க டெசிஷன்ஸ் ஒழுங்காக எடுக்க முடியாது. இது ரொம்ப சயின்டிஃபிக். கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு அது உண்மை. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி வாழணும், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழணும், அப்புறம் அவங்க பணமெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும், அப்புறம் ஒரு 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழணும், எல்லாமே கிருஷ்ணன் அந்த அத்தியாயத்தில் பேசுகிறார். இந்த அத்தியாயத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த பகவத்கீதை யாரும் படிக்காதனால கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது, ரிட்டையர்ட் லைஃப் எப்படி வாழணும்னு தெரியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு செத்து போயிடுவோம். அப்படி அடுத்த ஜென்மம் மறுபடியும் வரும், மறுபடியும் பிரச்சனை வரும். கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக கொடுக்குறாரு. ஸோ இந்த பொருளை கிருஷ்ணர் இப்போ பிரபுபாத எழுதுகிறார். கண்டிப்பாக நான் யாரும் தெரிஞ்சுக்கணும், நாம் எல்லாரும் உண்மையில நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும், பகவான் யாரும் தெரிஞ்சுக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். சில பகவான் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பகவான் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங்,
பகவான் இருக்கான்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, சரி உங்கள் வீடு நீங்கள் பூட்டிகிட்டு வந்திருக்கீங்க வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன். மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க, திறந்து உள்ளே போகிறீங்க வைங்க, உடனே உங்கள் டேபிள் மேலே ஒரு கேக் இருக்குன்னு வைங்க. கேக் இருக்குது, நீங்கள் வரும்போது கேக் இல்லை, வீட்டுக்கு போனால் கேக் இருக்குன்னா என்னோட கேக்கு தானாக வந்தது அப்படின்னு யாராவது புரிஞ்சுக்கிட்டா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். கேக் இருக்குன்னா மேபி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வாங்கிட்டு வந்துருப்பாங்க, யாராவது வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க, அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். இதை நான் பூட்டிட்டு தானே போனேன், அப்படி எப்படி அது வந்து அப்போ தானாக வந்துச்சுன்னா பைத்தியக்காரன் தான். அப்படின்னு அந்த கேக்கு யாரோ கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இதுதான் லாஜிக். அது மாதிரி இந்த உலகம் தானாலாம் வராது, இது யாரோ செஞ்சுருக்காங்க. ஆனால் சில பேர் பேரில் தானாக வந்துச்சுமா, அது எப்படி வரும்? இந்த உலகத்தில் தானாக எதுவுமே நடக்காது, எதுக்குமே அது பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ இந்த வாட்ச் இருக்குன்னா இந்த வாட்சுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. இது தானாலாம் வரல, இது யாரோ செஞ்சுருக்காங்க. இந்த மைக் யாரோ செஞ்சுருக்காங்க, இந்த மாலை யாரோ கட்டியிருக்காங்க. உண்மையை இது யார் கட்டினாங்க எனக்கு தெரியல, டிவோட்டிஸ் தான். ஆனால் யார் கட்டினாங்க எனக்கு தெரியாது, ஆனால் யாரோ கட்டியிருக்காங்க. இது தானாலும் வராது, இந்த உலகம் தானாக வராது. அந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்கார், அவர் தான் கடவுள். சிம்பிள். இது புரிஞ்சுக்கணும்னு கஷ்டம் கிடையாது. ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், அவர் புரிஞ்சுக்கணும்னு அவரும் சொல்கிறார். பகவானை புரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த சம்பந்தம் தெரியும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். அது வரைக்கும் வராது, இம்பாசிபிள். ஸோ நமக்கும் பகவானுக்குள்ள அந்த சம்பந்தம் தெரியும் பொழுது இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, நாம் மற்றவங்களோட எப்படி நடந்துக்கணும் அப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. நமக்கும் பகவானுக்குள்ள அந்த உறவு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கும் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த உறவு நல்லா புரியும். நமக்கும் நமக்கு குழந்தைக்கே இருக்கக்கூடிய உறவு நல்லா புரியும். கூட பிறந்தவங்களும் நமக்கு அந்த உறவு புரியும். சொந்தக்காரங்களும் நமக்குள்ள உறவு புரியும். நமக்கு இந்த உலகத்துக்குள்ள உறவு புரியும். இல்லைன்னு இதுவும் தெரியாது. தெரிஞ்சால் தான் நம்ம எல்லாத்துக்கூடையும் சுமூகமாக வாழ முடியும். எல்லாமே சொல்லுவாங்க, சர்வம் சுக்கினோ பவந்து, உலகத்திலாம் சந்தோஷமாக இருக்கணும். கரெக்ட். ஆனால் எப்படி அது தெரியாது. பகவானோட உறவு அந்த புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லா உறவும் புரிஞ்சுக்கலாம். யாருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை கஷ்டப்படுறாங்கன்னா ஏன் கஷ்டப்படுறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நமக்கும் பகவானுக்குள்ள உறவு அந்த தெரியலனா ஏன் கஷ்டப்படுறா நமக்கு புரியாது. சொல்யூஷன் கொடுக்க முடியாது, தீர்வு கொடுக்க முடியாது. இம்பாசிபிள். ஜஸ்ட் லைக் இந்த உடலை பற்றி யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உடல் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ் நல்லா படித்தா தானே இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மருந்து கொடுங்க. படிக்கணும்னு எப்படி தெரியும்? அது மாதிரி நமக்கும் பகவானுக்குள்ள ஒரு உறவு இருக்குது. அது அவரே சொல்கிறார், மமை வம்ச ஜீவலோகே அப்படிங்கிற. மமை வம்சா, நீ என்னோட அம்சம் அர்ஜுனாங்கிறார். நம்ம எல்லாத்தையும் உனக்கு எனக்கா உறவு இருக்கு அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இது புரிஞ்சுக்காதனால தான் கஷ்டப்படுறான். அந்த ஸ்லோகத்தில் வரும், மமை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாத்தனா மனஹ ஷஷ்டானிந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கர்ஷத்தினா கஷ்டப்படுற, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஸோ பகவானுங்கிறது உண்மை, அவர் ஒருத்தர் நான் ஒருத்தர், இந்த உறவு புரிஞ்சே ஆகும். அதனால தான் பகவத்கீதை பேசுகிறார். ஸோ அர்ஜுனா அது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டே பகவான் என்ன சொல்கிறாரு செய்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பாருங்க, சண்டை போடுங்கிறார்ல, அப்படிதான் வருது. ஸோ இந்த அறிவு தெரிஞ்சுக்கோ, உன்னோட கடமை செய்யுங்கிறார். ஏன்னா அர்ஜுனா க்ஷத்ரியன், போலீஸ்னா சண்டை போடணும், தப்பு பண்ணவங்கள தண்டிக்கணும். உன் வேலை நீ செய், ஏன் கவலைப்படுற? இது ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த அறிவு நமக்கு இல்லைன்னு வைங்க, நம்ம கடமை நம்ம செய்ய மாட்டோம். இது உண்மை. இப்போ இங்கே ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, நமக்கு பலவிதமான கடமைகள் இருக்கு.
ஆண்னா ஒரு மாதிரி கடமை, பெண்கள் ஒரு மாதிரி கடமை. அந்த கடமை அவங்களால செய்ய முடியாது, இம்பாசிபிள், இந்த அறிவு இல்லைன்னா. அப்போ கடமை செய்யலைன்னு என்னாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. சிம்பிள். அவங்க கடமை அவங்க செய்யணும். ஆனால் அந்த கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதை படித்தா தான் தெரியும், படிக்காமல் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் பார்க்காததா எங்களுக்கு எல்லாம் தெரியும்னா ஒன்றும் தெரியாது, சும்மா கதை. பகவத்கீதை படிக்கணும்னா ஒரு மண்ணும் தெரியாது. 90 வயசு ஆனாலும் எல்லாம் தெரியும் நம்ம நினச்சக்கூடாது, எல்லாம் ஒன்றும் தெரியாது. இது படித்தா தான் தெரியும். ஸோ இந்த பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், இதில் இருக்குமா நடந்துக்கிட்டால் தான் அமைதியும் கிடைக்கும். ஸோ இதோட இந்த அத்தியாயம் முடியுது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேட்பேன். ஹரே கிருஷ்ணா. தான் சார். ஹரே கிருஷ்ணா. பிரகலாத் மகாராஜ் மாதிரி எல்லாரையுமே வந்து 5 வயசுலேருந்தே பக்திக்கு கொண்டு வரணும்னா நம்ம இன்னும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும், எந்த அளவுக்கு சொல்யூஷன் எப்படின்றது சில பிரபுபாத் எல்லாமே கொடுத்துருக்கார். எஃபர்ட் என்னது படிக்கணும், இது ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணால் குழந்தையும் கற்றுக்கும். கஷ்டம் இருக்குதுல்ல. இப்போ சில இடத்துல சில இடங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு வீட்டில் வந்து அந்த அதாவது அவங்க ஃபாதர் மதர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி அது எங்கேயாவது 1-2 பேர். ஜென்ரலி பேரண்ட்ஸ் கரெக்டாக ட்ரெயின் பண்ணால் வருவாங்க. ஜென்ரலி ஸ்பீக்கிங் மேபி சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிறது நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஜென்ரலி பேரண்ட்ஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்தா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கர்ப்பதான சம்ஸ்காரம் அதெல்லாம் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி கேட்பாங்க. நடக்காமல் இருக்கா. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், பேரண்ட்ஸ் கண்டிப்பாக குழந்தைக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும், கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும்னு ரிஷபதேவர் சொல்கிறார். மஸ்ட். அது அவ்வளோதான். கேட்கல அப்படின்னாலும் மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் கேட்கலன்னா மறுபடியும் சொல்லணும், மறுபடியும் கேட்கலன்னா மறுபடியும் சொல்லணும். அவ்வளோதான். வேறு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் அவங்கவுங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தணும். ஸ்கூல் காலேஜில் சொன்னீங்க, அப்படிங்களா? ஸ்கூல் காலேஜிலலாம் எங்கேயும் சொல்லி தராதுல்ல. ஆமாம். ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தால் அது கவர்மெண்ட் பண்ணு, மேலே இருக்க லீடர் பண்ணு. ஒரு தனி மனிதனால் பண்ண முடியாது. மேலே இருக்கிறவங்க பண்ண. எப்பவுமே மேலே இருக்கிறவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கீழேருந்தெல்லாம் பண்ண முடியாது, மேலேருந்து தான் வரணும் எதுவுமே. ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷின்ஸ்? இப்போ பகவத்கீதையில் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறீங்க, நம்ம நல்லதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இதை சொல்கிறதுக்கு முரண்பாடாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி, கடவுள், மொழி, இது மாதிரி பல விஷயங்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பின்னாடி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இது எங்கே போயிடணும்? ஆன்டி எலிமெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஆன்டி எலிமெண்ட்ஸ்னால் அப்படின்னு என்ன, ஒரு எதிர்வினை எப்பவுமே இருக்கும். ஈவன் எல்லா யுகத்திலையும் இருக்கு. எல்லா யுகத்துலையுமே ஒரு நல்லது கெடுதல் ஒன்று இருக்கும். அது எப்பவுமே அது ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்கும். த பெஸ்ட் வே என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன நான் காப்பாற்றிக்கணும். அது கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும். கலியுகத்தில் ஜென்ரலாக அது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு டிசைன் அப்படி தான். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன நான் காப்பாற்றிக்க தெரியணும். அப்போ தான் நான் டீச் பண்ண முடியும். ஒன்னொன்று இது நடக்கும், இது வந்து நடக்காதுன்னு கிடையாது. இது நடக்கிறதுனால கடவுள் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள்லாம் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வைங்க, எல்லா பேஷண்ட்டும் பொழைச்சிக்குவாங்களே, என்ன செத்து போகிறதும் இருக்கும், அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். இட்ஸ் நாட் தட் எல்லாருமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எப்பவுமே இருக்கும். பட் கலியுகத்தில் பேடுங்கிறது ஜாஸ்தி இருக்கும். பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஃபேஸ் பண்ணி தான் இது எனக்கு போன யுகம் மகாபாரதம் பாருங்கள், துவாபர யுகம். துவாபர யுகத்தில் பாண்டவாஸ் ஃபேஸ் பண்ணாங்களே. அதுக்கு முன்னாடி திரேதா யுகம் ராமன் ஃபேஸ் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி சக்தி யுகம் நரசிம்மர் ஹிரண்யகசிபு ஃபேஸ் பண்ணுறார். எல்லா யுகத்திலும் இது எப்பவுமே இந்த பேட் எலிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அது இருந்தே தீரும். இந்த இந்த யூனிவர்ஸோட டிசைன் அது இங்கே அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு டெசர்ட்டுக்கு போயிட்டு சூடாக இருக்கேன்னா சூடாக தான் இருக்கும். அது ஒரு டிசைன் அப்படி. அப்போ நல்ல இடத்துக்கு நான் வந்துடணும், அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடாது. அதான். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குல்ல? வேறு ஜென்ரல் கொஷன்ஸ்? சொல்லுங்கள். சொல்லுங்கள். இது இப்போ ஏதாவது ஒரு இதை படைக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். இப்போ பூமியை படைக்கிறதுக்கு ஆக்சுவலாக அப்பா ஒரு கடவுள் அப்படின்னு. இப்போ கடவுளை யாராவது படைச்சிருக்காங்களா? கடவுளை யாரும் படைக்க முடியாது. அதனால அவர் கடவுள். கடவுள்னா அவர் யாரும் படைக்கவே முடியாது. அதனால அவர் கடவுள். அவர் ஒருத்தர் படைக்கணும், அவர் கடவுள் கிடையாது. ஸோ பகவான் அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார். பட் அவர் ஏன் படைக்கிறார், இந்த டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் பகவத்கீதையும் படிக்கலாம், பாகவதம் படிக்கணும். ஏன் படைக்கணும் இந்த கேள்வி வருது இல்லையா? அது காரணம் இருக்குது. நமக்காக தான் எல்லாம் செய்கிறாரு. நம்ம நல்லதுக்காக தான் எல்லாமே பண்ணுறாரு. அது படித்தா தான் புரியும். ஏன் நீங்கள் எதை சொன்னீங்க? ஓப்பன் மைண்டட் பீப்புளுக்கு எப்பவுமே அறிவு இருக்காது. அப்படி இங்கே எந்த மீனிங்கில் அது வருது? ஓப்பன் மைண்டடாக இருக்கும் பொழுது நீங்கள் ரிசீவ் பண்ணிக்குவீங்க. புரியுதுங்களா? ரிசீவிங். ஏன் ஓப்பன் மைண்டட் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இது உண்மைன்னா ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் நீங்கள் நல்லதெல்லாம் எடுத்துக்க முடியும். என் மனசுக்கு பிடிச்சா தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னா அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகாது. நல்லதா எடுத்துக்குவோம், பிடிக்கலினாலும் எடுத்துக்கணும். அதுதான் கரெக்ட். அதுதான் ஓப்பன் மைண்டட்னஸ். அது எல்லாருக்கும் இருக்காது. இந்த உலகத்தில் எப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா நான் பேசுவேன் அப்படின்னா அவங்களுக்கு உண்மையே வராது. உண்மைங்கிறது அவங்களுக்கு வந்து சேராது. உண்மையாக ஏற்றுக்குவோம், பிடிக்கலினாலும் ஏற்றுக்குவோம். அதுதான் ஓப்பன் மைண்ட்னஸ். அவங்களுக்கு வந்து பகவான் அனுபவத்தை எல்லாம் கிடைக்கும். நீங்கள் நல்லா பார்க்கலாம், பாகவதமோ எல்லாம் படிக்கும் பொழுது இந்த ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் தான் எல்லா வாழ்க்கையும் நல்லது நடக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாரும் பேசணுன்னா அதெல்லாம் நடக்காது. ஏமாந்துடுவாங்க, லைஃப்பில் ஏமாறுவாங்க. 100% ஏமாந்தே தீரணும். பகவானுக்கும் நமக்கும் உண்டான உறவு இருக்கிற உறவை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட உறவு புரியும்னு சொல்லுவாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கும் பகவானுக்குள்ள உறவு புரியும் பொழுது நமக்கு அறிவு ஜாஸ்தி ஆகும். அந்த அறிவு ஜாஸ்தியாகும் போது என்னை கல்யாணம் பண்ணவங்களோ, என் குழந்தைங்களோ, பெற்றோர்களோ, கூட பிறந்தவங்களோ, ஈவன் சமூகம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். புரியுதுங்களா? அவங்க என்ன எதிர்பார்க்கணும்னு கண்டுபிடிச்சிடுவேன். அப்போது அது தந்தாப்பில் நான் அவங்களோட பிஹேவ் பண்ணுவேன். ஸோ எல்லாமே சுமூகமாக இருக்கும். நமக்கும் பகவானுக்குள்ள அந்த உறவு புரியலினா இந்த உறவும் புரியாது. ஏன் பகவத்கீதை படித்தாகணும், இல்லைன்னா புரியாது. என் குழந்தைக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. மேபி நான் நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். சில பேர் சொல்ல, என் குழந்தைக்கு பார்த்து வளர்த்தேன், அதுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் எல்லாமே செஞ்சேன், என்னை ஓல்டேஜ் ஒன்று விட்டாம்பாங்க. என் குழந்தைங்க ஒன்றுமே செய்யலை, அதுதான் விட்டான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல துணி, ஒரு வீடு, காரு, அவ்வளோதான். என் குழந்தைக்கு எல்லாம் நான் செஞ்சுட்டேன். வேதம் சொல்லுது அது நத்திங் அப்படிங்கிறாங்க. இது வந்து பாகவத்தில் ரிஷபதேவர் சொல்கிறார். ரிஷபதேவர் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல குழந்தைக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணுமாமா, ஆத்மா பற்றி சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு உண்மையான அறிவு கிடைக்கும். அது கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை எல்லாத்துக்கும் நல்லா பழகும், எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கும். இது பாகவத்தில் வருதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. ஸோ அதனால பகவானை பற்றின அறிவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஆத்மா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அது ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் வரும், எல்லாம் வராது.
ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி ஆகணும், பகவத்கீதை படிக்கணும். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ்? ஸோ